நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி கோபி சார் அவங்க பண்ண எக் நெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு இதை நல்லா துருவிக்கோங்க. இது போல் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் ஒரு முறை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா உருளைக்கிழங்க பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் நான் இது போல் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கிறது போல் இருக்குங்க. இதை லைட்டாக பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கம்பைன் ஆகி இது போல் வந்துடும். வீட்டில் ஏதாவது நல்லா குழியாக இருக்கிறது போல் கரண்டி அப்படி இல்லைன்னா ஸ்டீல் ஃபில்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்க அழகாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான லேயராக வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை டீமோல்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக வரும். இது போல் நல்லா அழகாக ஈவனாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு இதை ஃபில்டர் அப்படியே உள்ளே வச்சு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து விட்டுட்டே இருங்க. இது பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி அழகாக இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்போவாக வந்துடும். ஓரங்கள் மட்டும் நைஃப் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்துருங்க. அடுத்து நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதோட வெள்ளைக்கரு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. முட்டை கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மினி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இதுலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் யோக்கை அழகாக இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இது போல் எடுத்திங்கன்னா அழகாக இது வந்துடும். இது போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 6-7 போல் முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக நிறம் மாறினதும் நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோஸை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண எக்கு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் முந்திரியும் வச்சுட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஷோவில் இந்த ரெசிபி அட்வான்டேஜ் வின்னிங் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே சாரிங்க, கிவ்அவே வீடியோ இன்னும் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு. பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் 2-3 டேஸில் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.